ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான அண்ட் ஸ்பைசியான தக்காளி பிரியாணி. இந்த தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நான் துளசி பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். வாங்க இந்த பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: துளசி பொன்னி பச்சரிசி 1.5 கப்பு எடுத்துக்கோங்க, 4 பட்டை, 4 கிராம்பு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, தக்காளி பழம் சின்ன தக்காளி பழமாக இருந்தால் ஒரு 8 பழம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, பெருசாக இருந்தால் 7, 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, பெருசாக இருக்கனால நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு தேங்காய் துருவல், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்டையும் கிராம்பையும் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே ஜாரில் போட்டு நம்ம தின் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக நெய்யிலே நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டால் ரொம்ப குக்கரில் ஒட்டி வரும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்குனதுக்கப்புறம் இதில் போடும் போது கொஞ்சம் நமக்கு ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு அதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தேவைப்பட்ட அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். இப்போ நல்லா தண்ணி வற்றிருச்சு. நம்ம அடுத்து தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது அளவான காரமாக இருக்கும். காரம் தூக்கலாக வேணுங்கிறவங்க ஒரு 2.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. லைட்டாக மசிச்சு விடுங்க. கடைசியாக நம்ம மல்லித்தலையும் இதில் சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிற 1/4 கப்பு தேங்காய் எனக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பால் கிடச்சிச்சு. அதோட 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ 2வது டம்ளர், அடுத்து 1/2 டம்ளர். ஸோ மொத்தம் 2.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நான் இதே டம்ளர் தான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். ஸோ நீங்கள் எந்த இதில் எடுக்கிறீங்களோ அதில் நம்ம 1.5 எடுத்தோம்னா ஆக்சுவலாக 2 மடங்குனா 3 டம்ளர் தண்ணி விடணும் நார்மல் ரைஸுக்கு. இது துளசி பொன்னி பச்சரிசினால் ஒரு 1/2 டம்ளர் குறைச்சி ஊற்றியிருக்கேன். ஸோ 1.5 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த துளசி பொன்னி பச்சரிசியை ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு கழுவி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். இது விசில் போட்டு 2 விசில் வச்சு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சா போதும். 2 விசில் விட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இப்போ எடுத்துட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல வாசமான தக்காளி பிரியாணி
ரெடியாக இருக்குது. இதை வந்து 2 டீஸ்பூன் நெய் விட்டு கிளறி விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறணும். நல்லா அடி வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டால் தான் எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ சுவையான தக்காளி பிரியாணி டேஸ்டி கிச்சனில் ரெடியாக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸை சொல்லுங்கள், கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தாதவங்க அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.